சசி, சிஎம் உடைய ஸ்பீச்சில் நீங்கள் எந்த இடத்திலும் பெரிய அளவில் ஏடிஎம்கேவை அவங்க இந்த தேர்தலின் எதிரியாக காட்டுவதற்கு டிஎம்கே முயற்சி பண்ணலையா, இல்லை பிஜேபி தான் நமக்கான ஆப்போசிட் பார்ட்டிங்கிற மாதிரி அவங்க சித்தரிக்க முயற்சிக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு தோல்வி உறுதியாகி விட்டதுன்றது முதலமைச்சருக்கு நன்றாக தெரிகிறது. நாம ஏன் அதை தனித்தனியா அதிமுக பிஜேபி அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்களே நீங்க? உங்கள் தோல்வி உங்களுக்கு கண்களில் தெரிகிறதான்னு நாங்க கேட்ட உடனே இப்ப டோனு மாத்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது என்ன சொல்ல வருகிறார், அந்த கூட்டத்துல ஒரு 2 விஷயம் தான் அங்க நடந்தது. இளைஞர்கள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன இப்ப பாருங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம், நீங்கள் அவர்களையே சங்கிப்படை அப்படின்னு ஏதேதோ அவர் சொல்றாரு, வசை மாறி பொழிகிறார், எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். உங்களை யார் பயப்பட சொன்னா? இப்போ யார் உங்களை பயமுறுத்தினார்கள்? ஆட்சியில் இருப்பது நீங்கள். உங்களுக்கு என்ன பயம் என்றால் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 33 அமைச்சர்கள், உங்களுக்கு ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்த அமைச்சர்களை தாண்டி இப்போது உங்களுக்கு KN நேரு உட்பட, துரைமுருகன் உட்பட, அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட, தங்கம் தென்னரசு உட்பட, பொன்முடியினுடைய மற்ற சொத்து குவிப்பு வழக்குகள் உட்பட, நம்முடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி போன்றவர்கள் அந்த டாஸ்மாக் வழக்குகளில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த வாய்ஸோட ஆடியோ சாட்டோடு இவர்கள் ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ன உடனே எங்கே தேர்தல் நேரத்தில் இதையெல்லாம் மறைப்பதற்காக, முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைவதற்காக ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு செய்து அங்கே நாங்கள் பயப்பட மாட்டோம் பயப்படாதவர்கள் எதற்காக? உதயநிதியினுடைய நண்பர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு போன்றவர்கள் எதுக்கு ஒருத்தர் லண்டனுக்கு தப்பிச்சு ஓடினாரு, எதுக்கு ஒருத்தர் இடியில இன்ன வரைக்கும் அப்பியர் ஆகாம இருக்காரு, எதுக்கு நம்மளுடைய செந்தில் பாலாஜியினுடைய தம்பி ஓராண்டு அவர் வெளியில வர வரைக்கும் 1.5 வருஷம் இது தமிழ்நாட்டில் தான் அவர் இருந்திருக்கிறார். ஏன் அவங்க எல்லாம் அப்பியர் ஆகவே இல்லை? செந்தில் பாலாஜி வெளியில வந்த உடனே போயிட்டு ஏபி கேட்டு வாங்கிட்டு ஓடி வர்றாரு. இப்படி அவலட்சண ஆட்சியை நடத்தி கொண்டு சித்தாந்த அரசியலை 4.5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்க நீங்க. அப்படி சொல்லி தான் 2 தடவையா எம்பியில ஜெயிச்சிங்க நீங்க. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இங்க என்ன பெரிய ரோல் இருக்கு? இங்க சித்தாந்தத்தை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எங்கள் தலைமையிலான கூட்டணி நான் சொல்றது யார் யாருக்கு போட்டி என்பது வேறு. இப்போ அவர் பேசக்கூடிய சித்தாந்த அரசியல் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப எங்கே வந்தது? யாரோடு யார் கூட்டணி அமைத்தாலும் உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி உங்களுடைய அமைச்சர்களின் லட்சணம் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊரெங்கும் நாரி கிடக்கிறது, வெறும் பெருத்த ஆதாரத்தோடு. அதையெல்லாம் மறைப்பதற்கு அங்கே அரைகோவல் விடுப்பது போல பெரிய சித்தாந்தவாதியை போல இந்தியாவிலேயே நீங்க சொன்ன மாதிரி ஏதோ தோளில் தூக்கி வைத்துக் கொண்டிருப்பது போல டிஎம்கே கேரளாவில் உங்களுடைய வாக்குகள் என்னன்றதை நேற்று பார்த்தோம். நம்ம உள்ளாட்சி தேர்தலையே நீங்க ஏதோ மேகதாட்டுல உங்களுடைய கூட்டணியின் லட்சணம் என்னன்றது நீங்க ஏதோ இந்தியா கூட்டணியை நீங்களே தலையில தாங்கிட்டு இருக்க மாதிரி சனாதனத்தை தூக்கி நிறுத்த போற மாதிரி பேசுறீங்க. மேகதாட்டுக்கு பேச முடியல. பீகார்ல நம்ம அந்த எலெக்ஷன்லயே பார்த்தோம், நாம எல்லாரும் கூட்டணிக்கு ஒன்னா போய் நின்று அங்க இது பண்ணிட்டு வந்தீங்க. அங்க உங்களுடைய லட்சணம், இந்த கூட்டணியின் லட்சணம், திமுகவின் லட்சணம் நான் 3 மாநிலங்களை உதாரணமா சொல்லிட்டேன், கேரளா, கர்நாடகா, பீகார் உட்பட. இப்படி தங்களுடைய பயத்தை மறைப்பதற்காக சித்தாந்த அரசியல் பேசி லாஸ்ட்ல கண்டென்ட் கொடுத்திருக்காரு. சோசியல் மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட், மீடியாக்களுக்கு ஒரு கண்டென்ட். இதை எடுத்துட்டு உங்க பலமா இருக்கிற மாதிரியும் அமித்ஷா அவர்கள் வருகை வரப்போறாரு இல்லைங்களா? அதனால அவருக்கு அரைகோவல் விடுப்பது போல. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இன்னொன்னு, அதாவது எனக்கு புரிஞ்சிச்சு சசி, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கும் சித்தாந்த அரசியல் பிஜேபியை பார்த்து நீங்க சித்தாந்த சண்டை அவங்களோட தானே போட்டுட்டு இருக்கீங்க. பாராளுமன்ற தேர்தல் அதானே சொல்லுங்க, சனாதனம் கொசு போல வைரஸ் போல ஒழிப்பேன்னு சொன்னவரு அத்தனை மாநிலங்கள்ல வழக்கு போட்டாங்கல்ல, எல்லா மாநிலத்துக்கும் போக வேண்டியது தானே உதயநிதி? எதற்காக ஓடி வழிந்தார்? எதற்காக ஸ்டே கேட்க போனீங்க? சனாதனத்தை தூக்கி நிறுத்துற லட்சணம் இதுதானா? அப்புறம் சனாதன போர் சொல்றேன் நான். சித்தாந்த போர் புரிவதற்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பாஜகவோட தானே அந்த சண்டையை நீங்க போட முடியும், அவங்களோட அதுதானே போட்டுட்டு இருக்கீங்க. இந்த தேர்தலுக்கு என்ன தேவை வேண்டி கிடக்கிறது அதற்குன்னு சொல்றேன் நான். எங்களை பத்தி இவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது அந்த விஷயத்தில். எங்களுக்கு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்றது நீங்க அனுமதிச்சா நான் சொல்றேன். எப்படியெல்லாம் நாங்க உறவுக்கு கை கொடுத்தோம், உரிமைக்கு எப்படியெல்லாம் நாங்க மருத்துவ கல்லூரிகள்ல இருந்து அத்தனை மாநில உரிமைகளை எப்படி நிலைநாட்டணும்ன்றது, இன்னைக்கு காவிரி உரிமை வரைக்கும் நாங்க நிலைநாட்டணும்ன்றது. இப்ப DK சிவகுமார் சொல்லிட்டு இருக்காரு, உங்க கூட்டணியில் தான் இருக்காரு, நீங்க அங்க பிரச்சாரத்துக்கு உட்பட போயிட்டு தான் இருக்கீங்க, கை குலுக்குறீங்க, நாங்க சனாதனத்தை தூக்கி நிறுத்துறோம்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு மேகதாட்டை கட்டியே தீர்வேன்றாரு. மேகதாட்டை கட்டித்தான் பாருன்னு சொல்லுங்களேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாவே சொல்லுங்களேன் முதலமைச்சர். ஏன் சொல்ல மாட்டேன்றாரு இன்ன வரைக்கும் அதை பற்றி? அப்புறம் என்ன நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க சித்தாந்தங்களை? சனாதனம் பத்தி பேசுறீங்க. நான் சொன்ன அத்தனை மாநிலங்கள்ல நார்த்ல போட்டிருக்காங்க. எத்தனை மாநிலத்துக்கு போனாரு உதயநிதி? சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற அழகு இதுதானே? அதனால ஒரு அறைக்கு இன்னொன்னு
முதலமைச்சர் அந்த நல்ல ஒரு மக்கள் எல்லாம் அந்த பெரிய கடன்ல 10 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு. சில்வர் சிம்மாசனத்துல முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சில்வர் சிம்மாசனத்தில் சிஎம் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுத்திருக்காரு. இது வாங்குற நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏவா வேலு எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறார். போன மழையில எவ்வளவு ஒரு 6 மாசம் கூட ஆகல விழுப்புரம் உட்பட தண்ணி வந்து அத்தனை பேர் நைட்ல துணியெல்லாம் குழந்தையெல்லாம் வாரிட்டு போகும்போது அவர் கட்டின பாலம் எத்தனை லட்சம் ரூபாய் பாலம் கோடிக்கும் தாண்டி அது அடிச்சுன்னு போச்சு. என்ன ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க? என்ன விளக்கம் கொடுத்தாரு நம்முடைய ஏவா வேலு போன்றவர்கள்? இன்னைக்கு சில்வர் சிம்மாசனத்துல முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதலமைச்சருக்கு நாற்காலியிலே ஏற்கனவே உட்கார்ந்த நாற்காலிக்கு இன்னும் மக்களுக்கு நீங்க பதில் சொல்லல. 520 போய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அது இன்னொன்னு என்ன பண்றாரு முதலமைச்சர்? அங்கே மோர் டேஞ்சரஸ், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் மீ அப்படின்னு சொல்றாரு. டேஞ்சரஸோட லட்சணத்தை தான் நம்ம பார்த்தோமே. அவர் என்ன செய்ய நான் வந்தவொடனே எங்க கிட்ட ரகசியம் இருக்கு, முதல் கையெழுத்துல இல்லாம பண்ணிடுவேன், பொய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சனாதனம் கொசு வைரஸ்னாரு ஓடி போய் பயந்துட்டு ஸ்டே வாங்குறாரு. டாஸ்மாக்ல அவர் சம்பந்தப்படுத்தின உடனே அவர் போன இடமே தெரியல. முதலமைச்சர் அது வரைக்கும் 4.5 வருஷம் 4.5 வருஷம் நிதி ஆயோக்கு போகாதவர் உடனே ஓடி போய் சந்திரபாபு நாயுடு அவர்களை பிடித்து பிரதமரிடம் என்னவோ கெஞ்சி கொண்டிருக்கிறார். திரைமறைவில் என்ன பேசினார், என்ன வாங்கிட்டு வந்தார் இது வரைக்கும்? சரி, நாட்டுக்காக தான் பேசினார்னா மகனை அரியணையில் அமர்த்துவதற்கு கனிமொழி வந்துடக்கூடாது, அழகிரி போன்றவர்கள் வந்துடக்கூடாது, தயாநிதி மாறன் போன்றவர்கள் நாளைக்கு கொம்பெடுத்துடக்கூடாது, துரைமுருகன் போன்ற சீனியர்ஸ் வந்து எதுக்காக? துரைமுருகன் இன்றைக்கு வேலூர்ல அவனுடைய மகனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வாங்குவதற்கு 4.5 வருஷம் கெஞ்சிட்டு இருந்தார். இப்பதான் பிரிச்சு நந்தகுமார் வாங்கி ஒரு 2 எம்எல்ஏ தொகுதியை கொடுத்திருக்காங்க. இவரை போன்றவர்கள் நாளைக்கு இவருக்கு பிறகு உதயநிதிக்கு அரியணைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒரே நைட்ல எம்எல்ஏ ஆயிடுவாரு, ஒரே நைட்ல இளைஞரணி செயலாளர் ஆயிடுவாரு, ஒரே நைட்ல அமைச்சர் ஆயிடுவாரு, ஒரே நைட்ல துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதே போல ஒரே நைட்ல இன்னைக்கு திருவண்ணாமலையில எதையாவது ஆக்கிவிட முடியுமா முதல்வர் வேட்பாளரான்னு பார்த்து இவர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவதை போல நாடகம் நடத்துவதற்கு சீனியர்ஸ் எல்லாம் மேடையில் உட்கார வச்சு அந்த 2 நாடகத்தை அங்கே அரங்கேற்றி இருக்கிறார். இதற்காக தமிழ்நாட்டிற்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்த 4.25 வருஷத்தில் என்ன பிரயோஜனம் வந்தது? இளைஞர்கள் உங்க கட்சியில இல்லன்றது இப்பதான் தெரியுதா உங்களுக்கு?